ஹலோ மக்களே, என்னடா இவன் காலைல வாக்கிங் போவான், எடுத்தோடனே ஒர்க்கை காமிக்கிறான் தானே பார்க்குறீங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, காலைல வாக்கிங் போகல, ஆனால் ஜிம்முக்கு போனேன். பட் எதுக்கு போனேன்னா, சும்மா மைல்டாக ஒரு ஒர்க் அவுட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போனேன். ஏன்னா வாக்கிங் இன்றைக்கி போகிறதுக்கு அந்தளவுக்கு மூடு இல்லை. ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு கரண்ட் போயிடுச்சு ஈவினிங்கா. என்னடா இது, நம்மளே இன்றைக்காக தான் நல்ல தீவிரமாக ஒர்க் பண்ணுறோம். அன்றைக்குமா அப்புறம் கரண்ட் வந்து கொஞ்சம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஜிம்மை கிளம்பியாச்சு ஈவினிங்காக. ஜிம்முக்கு போகும்போது பயந்துகிட்டே போனேன். புயல் வர சொல்கிறாங்களே, மழையெல்லாம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது. சரி ஓகே பார்க்கலாம், இப்போ மழை இல்லை. ஸோ சேஃபாக ஜிம்முக்கு போயிட்டு இன்றைக்கி லேட் ஒர்க் அவுட் தான் ஃபஸ்ட்டு பண்ணேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டீ பார் ரோயிங்கில் ஒரு 3 செட்ஸ், 15, 12, 10. என்னடா இவன் எப்போ எடுத்தாலும் டீ பார் ரோயிங்கில் ஒரு 3 செட்ஸு, அது ஒரு 3 செட்ஸ், இது ஒரு 3 செட்ஸ். எந்த ஒர்க் அவுட் எடுத்தாலும் என்ன 3 செட்ஸ் தாங்க போடுவாங்க. அதான் உண்மையிலேயே ஒரு ஒர்க்கோட மெத்தடாலஜி அப்படி தான் இருக்கும். சில பேர் 3 செட்ஸ் போடுவாங்க, சில பேர் 4 செட்ஸ் போடுவாங்க. 4th செட்டை ட்ராப் செட்டாக போடுவாங்க. ஏன்னா 4th செட் அவங்களால புஷ் பண்ண முடியாது. புஷ் பண்ணாலுமே நெக்ஸ்ட்டு வேரியேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த இது எனர்ஜி இருக்காது. ஸோ இதுதான் நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, உங்கள் பாடி எப்படி ஹிட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் காய்ஸ்.